வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? ஆ சரிங்க. இந்த பொருள் யார் யாருக்கு இருக்கணும் பொருள் மேற்கொள் காண்பதற்கு அதாவது ஒரு தவறாக ஒழிக்கப்பட்ட உணவு அதாவது இந்த உணவு உண்ணுதல் உணவு உண்ணாமல் இருத்தல் அப்படிங்கிற பொழுது இந்த உணவை சாப்பிட்டிருந்தாலே நீர் பயிற்சி செய்து பெருங்குடலை சுத்தம் செய்ததுக்கு அப்புறம்தான் நீங்க உணவு பழக்கத்தை விடணுங்கிறது இயற்கை உணவை பற்றி பேசுறவங்களுக்கு தெரியாது. இயற்கை உணவு என்பது வேறு, இயற்கை ஆற்றல் வேறு. இயற்கை உணவு என்பது வேறு, இயற்கை ஆற்றல் என்பது வேறு. இயற்கை ஆற்றலில் வாழ்ந்த யோகிகள் இழைச்சிருப்பாங்க. அங்க உணவு பாதையில எந்த வகையான அழுக்கம் இருக்காது. தண்ணீர் குடிக்கலன்னா கூட சோர்வு வரக்கூடாது. ஏன்னா ஒரு தியான நிலை, நினைதல் நிலைக்கு போகின்ற பொழுது அப்ப அந்த இடத்துல சிறுநீரும் வரக்கூடாது, மலமும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கும். ரத்தம் தூய்மை, அதாவது ரத்தத்தில் அழுக்கு இல்லைன்னா சிறுநீர் பிரிவது நின்றுவிடும். ரத்தத்துல அழுக்கு இல்லைன்னா சிறுநீர் பிரிவது நின்றுவிடும். ரத்தத்துல அழுக்கு இல்லைன்னா உணவு பாதையிலேயும் அழுக்கு இல்லைன்னு அர்த்தம். ரத்தத்துல அழுக்கு இல்லைன்னா உணவு பாதையிலையும் அழுக்கு இல்லைன்னு அர்த்தம். நீ பழங்கள் தின்னு போட்டு நிறுத்தினீங்கன்னா அதுவும் குற்றம் தான். அதாவது பழங்கள் உணவு நிறுத்தினதுக்கு அப்புறம் அது தானாவே காற்றுக்கு மாறும். உணவு நிறுத்தினதுக்கு அப்புறம் உடம்பு எனர்ஜி காத்துல எடுத்துக்கிட்டே இருக்கும். அது இயற்கையை பண்ணிட்டே இருக்கும். நீங்க உணவு நிறுத்துறீங்களோ இல்லையோ அது வெளியிருந்துதான் சுவாசிச்சுட்டு இருக்கு. சுவாசம் எங்க இருந்து எடுத்துக்குது? வெளியிருந்து எடுத்துக்குது. அது அணு வடிவத்துல போகாது. காற்றுக்கு எந்த வடிவமும் கிடையாது. அது அணு வடிவத்தில் இருக்கும். காத்துல எல்லாமே கலந்துருக்கும். நைட்ரஜன் கலந்துருக்கும். அதுதான் சத்து. நைட்ரஜன் தான் அடிப்படை சத்து. அது உயிரை உற்பத்தி பண்ற சத்து நைட்ரஜன் சத்து. நைட்ரஜன் தான் உடம்புல போய் புரதம். சாராயம் குடிக்கிறவன் குழந்தை பெற்றுக்கிறான். அவனுக்கு எங்க புரதம் எங்க இருந்து வந்தது? சாராயம் குடிக்கிறவன் குழந்தை பெற்றுக்கானா இல்லையா? ஆமாங்க. அவனுக்கு புரதம் எங்கே இருந்து வந்தது? கஞ்சா குடிக்கிறவன் குழந்தை பெற்றுக்கிறான், சாராயம் குடிக்கிறவன் குழந்தை பெற்றுக்கிறான், பிராந்தி குடிக்கிறவன் குழந்தை பெற்றுக்கிறான். அவனுக்கு சத்து எங்க இருந்து வந்துச்சு? பிச்சைக்காரன் குழந்தை எடுத்துருக்கிறான். எங்க புரோட்டீன், அவன் எங்க புரதம்? பிச்சைக்காரன் சோத்துக்கு பிச்சை எடுக்கிறான், அவன் 10 குழந்தை பெற்றுக்கிறான். எங்க இருந்து புரதம் வந்துச்சு? ஆமா, பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் இருக்காங்கல்லங்க. ஆமா, வச்ச பிறந்து இருக்குங்களே. அவன் எங்க இருந்து புரதம் எடுத்துட்டான்னு கேட்கறான். அவன் திட்டமிட்டு சாப்பிட்றான். உனையாட்ட இந்த ஊதாரிகளும் விபச்சாரிகளும் சொல்லக்கூடிய உணவா தின்னுட்டு இருக்கிறான். அந்த டயட்டிஷியன் சொல்லிட்டு அது ஊதாரிகள் ஒன்று கிளம்பிட்டு இருக்குது. எல்லாம் வெள்ளக்காரன் பாடத்திட்டத்தை படிக்கிற ஊதாரிகள். எந்த பாடத்திட்டத்தை படிக்கிறது ஊதாரிகள். சரி, அப்ப விண்வெளிக்கும் போறாங்க. விண்வெளிக்கு போய் எல்லாம் கண்டதெல்லாம் திங்கிறாங்க. ஏன் நோயோட மேல இருக்கிறாங்க? விண்வெளி திரும்பி போறாங்க. அவங்களும் நேரம் வீட்டுக்கு போறது இல்லை. ஏன் நோயோட இருக்கிறாங்க? சரி, இப்படி கேள்வி கேட்ட போயிட்டா இருந்தா இதுதான் இந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட காலத்தால் வென்றிருக்கிற நூல்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணணும். அதனாலதான் இயற்கை உணவு தப்பா போகுது. இயற்கை உணவு மிக உயர்ந்தது. நீ இயற்கை உணவுனா என்ன, இயற்கை ஆற்றல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இயற்கை உணவுனா என்ன, இயற்கை ஆற்றல்னு என்னன்னு தெரியாதனாலதான் இந்த சாதாரண உணவு சாப்பிட்றோம் பாருங்க, அவனுக்கான விவரமும் தெரியல. இயற்கை உணவுன்னு சாப்பிட்டுட்டு அவன் காற்று உணவுக்கு மாறுகின்ற பொழுது அந்த அகத்தூய்மை இல்லாதனால அவன் செத்து போயிடறான். இவனும் அரைகுறமா செஞ்சு போறது. இதுல மேகப்பட்ட பிரச்சனை. இது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப எளிமையா செஞ்சிடலாம். நீங்க எந்த வகையான உணவு பழக்கமா இருந்தாலுமே குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகுது. ஏற்கனவே இயற்கை உணவு சாப்பிட்டு உடம்பு இழைச்சிருக்கிறவங்க எளிமையா உடம்பு மாறிக்கும். இறைச்சி சாப்பிட்டிருந்தாலும் சரியே, அது சைவம் சாப்பிட்டா என்ன, அசைவம் சாப்பிட்டா என்ன, எல்லா ரத்தத்தை மலச்சிக்கலை உண்டாக்குற அனைத்து உணவுகளுமே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைவத்துல அரிசி சோறு, மாவு, அசைவத்துல பால், இந்த ரெண்டுமே போதும் மனுஷனுக்கு. யமன் இந்த ரெண்டுமே.
அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பால் பால் வந்து தண்ணி மாதிரி இருக்கிற அசைவம். அது பசையை உண்டாக்கும், மலச்சிக்கல் உண்டாக்கும், கிருமிகள் உண்டாக்கும். அப்புறம் வந்து அது மட்டும் இல்லை, தொற்று நோய் அதிகமாக இருக்கு. யார் இறைச்சி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தொற்று நோய் பயங்கரமா இருக்கு. என்ன நோய் இருக்கும்? தொற்று நோய் பயங்கரமா இருக்கும். என்ன சொல்ல வர்றாரு சொல்லுங்க. இறைச்சி யார் வந்து இப்போ நீக்க அது இப்போ கேசவில அதுக்கு உதாரணம் தான். அவர் ஏற்கனவே சாப்பிட்றதான், ஏற்கனவே சாப்பிட்றதா இருந்தார். ஏன் அவருக்கு தொற்று நோய் இருந்து? தொற்று நோய் இருந்தால் தோல் அழுகி போயிடும். தொற்று நோய் இருந்தால் என்ன அழுகி போயிடும்? தோல் அழுகி போய்விடும். அது என்ன அப்புறம்? அப்ப இது இது அதுதான் விஷயமே. அப்ப நீங்களே தான் உதாரணம். அப்ப எவ்வளவு தீவிரமா பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 33ஆம் பாடத்துல பார்த்தீங்கன்னா சுபாஷ் இயற்கை மருத்துவமனைன்னு ஒரு ஆராய்ச்சி இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? கிட்டத்தட்ட அந்த பொண்ணை சுத்தப்படுத்துறது கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு தயார் பண்ணியிருக்காரு. எத்தனை ஆண்டு தயார்? கிட்டத்தட்ட 2 ஆண்டு தயார் பண்ணியிருக்காங்க. அந்த 1.5 ஆண்டுமே அவருடைய கண்காணிப்பிலேயே அந்த பொண்ணு இருந்திருக்குது. என்ன அவர் தான் உணவை வடிவமைச்சே கொடுத்துரு, இப்படி சாப்பிடு, இப்படி சாப்பிடு. கடைசியில தண்ணிக்கு வர்றதுக்கே 1 வருஷம் ஆயிருக்குது. நாம அப்படி இல்லை, நேரடி தண்ணீர் கீரை அடிச்சு நொறுக்கு. நம்மளது மரநட்டி, நம்மளது நீங்க தண்ணீர் கீரை ஒண்ணுமே இல்லை. நீ இறைச்சி சாப்பிட்டா என்ன? நீ வந்து இப்ப அரிசி சோத்துன்னு எதை சோத்த நீங்க தினம் வெளிக்கு போற மாதிரி உணவு அடிச்சு நொறுக்கு ஆனதாகட்டு. அது ஹெவியா கொடுக்குறேன். அதுமே தண்ணியை கொடுத்து தண்ணீரை மருந்து மாதிரி இருந்து அது ஒரு நாளைக்கு 10 தடவை ஒண்ணுக்கு போக வச்சாரு. அதுலயே மஞ்சளா போகணுன்ற வேற சொல்லியிருக்கு. அது கரெக்டா அதே மாதிரி போகும். மஞ்சளா போனாவே பழைய உப்பு உடனே கிளம்பிடும். முதல் நாளே மஞ்சளா போயிடும். அது கரெக்டா எழுதிருக்கு. முதல் நாளே மஞ்சளா வெளியே போகும். அந்த மஞ்சளா வெளியே போனாவே உடனே அந்த தோல் நோய் உடனடியா எந்த பிரச்சனை முதல்ல டாப்ல காட்டுதோ அதை முதல்ல சரி பண்ணும். எது உங்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணுதோ அந்த இதை அவங்க சரி பண்ண ஆரம்பிச்சு ஒரே நேரத்துல தான். அது எனக்கு புரியுது. மற்றவங்க எதிர்பார்க்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே தலைவலிக்குதுங்கிறது அது உடனே குறையும். எனக்கு தோல் கெட்டு போச்சுன்னு அது உடனே குறையும். எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி அது அமையும். இப்ப தோல் நோய் கெட்டு போயிருக்குதா? தோல் கெட்டு போச்சா? அந்த தொற்று நோய் தான். தோல் நோயே தொற்று நோய். உள்ளே ஏற்பட்ட தொற்று நோய். எந்த ஏற்பட்ட தொற்று நோய்? வெளியே இருந்து வரப்ப வெளியே ஒரு கொசு கடிக்குதுன்னா 2 நாளைக்கு அரிப்பு இருக்கும், சரியா போயிடும். கம்பளி பூச்சி மழை காலத்துல கம்பளி பூச்சி பட்டாலும் அந்த அதுல இருக்கிற கிருமிகள் படிச்சு 2 நாளைக்கு சரியா போயிடும். தோல் அது வந்து தற்காலிகமா வரக்கூடிய வெளி காரணங்களா வரக்கூடிய அது வந்து நோய். அது சரியாயிடும். இது உள்ளேயே அழுகி போனது. உள்ளேயே அழுகி போய் கிருமிகள் எந்திரிச்சு. அதே வைரஸ், அந்த வைரஸ் எந்திரிச்சு உங்க தோல் நோய் அது தோலை சாப்பிட்டு இருக்கு. எதை சாப்பிட்டு இருக்கேன்? ஜோர தோலை. ஆமா, தோலை எப்படி தோலை வந்து புழு சேர்ந்துச்சுன்னா தோலைவே அரிச்சு செத்து போனவனுக்கு என்ன ஏற்படும்? அதே தாங்க. செத்து போன தோல் அழுகி போதே இல்லையா? அதே கிருமி தான் உள்ள உட்காந்துருக்குதுமா, யாருக்கும் தெரியறது இல்லை. தோல் அழுகி போனாலே நீ செத்து போனதுக்கு அப்புறம் எந்த கிருமிகள் இருந்துச்சு உனக்கு பணத்தை சாப்பிடுதோ அதே கிருமி தான் உள்ளுக்கு வந்து தோலை சாப்பிடுது. தோல் அழுகி போனாவே சீக்கிரம் போகிறான்னு அர்த்தம். தோல் தான் உடம்புடைய பாதுகாப்பே. தோல் தான் உடம்புடைய எவ்வளவு சிக்கலை பாருங்க. எவ்வளவு சிக்கலை வந்து எவ்வளவு பெரிய சிக்கலை வந்து ரொம்ப எளிமையா குணமாக்கலாம். எவ்வளவு பெரிய சிக்கலை இதுல உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டும் அருந்துங்கள். 47வது பாடம் எழுதுங்க. மகேஸ்வரி, கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டுமே அருந்துங்கள். பச்சை தண்ணீர் மட்டும் அருந்தி திடகாத்தமாக உள்ளவர் இந்த 60 என்ஜினியர் எஸ் வெங்கடேசன். அதாவது ஞானமணி. மகேஸ்வரி இருக்கிறீங்களா? சந்தித்து
விட்டு விட்டு எடுக்குது. ஏன்டா நான் பேசுறது தெளிவா இருக்கா? கேக்குதுங்க ஐயா. உங்களுக்கு தான் சரியா இல்லையா? 47 ஐயா பாடம். ஆமா, 47ஆம் பாடத்துல பாத்தீங்கன்னா உணவினை ஒதுக்குங்கள். இது என்ன பாருங்க, எத்தனை தடவை இந்த இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க. 41ஆம் பாடம் பல இடத்துல இதை வந்து சொல்லியிருப்பாரு. 47வது பாடத்துல உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டும் அருந்துங்கள். அது 60 வயது வெங்கடேசனை பத்தி ஞானமணிங்கிற ஒரு இதழ் போய் சந்திக்குது. ஞானமணிங்கிற ஒரு ஆசிரியர் போய் சந்திக்கிறார். திடகார்த்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுகோலா இருந்தது. அப்ப ராஜயோகங்கிறது ஏற்கனவே இருக்கு, தூண்டுகோலா இருந்தது. உணவே இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற தேடல் எனக்கு அவ்வப்போது ஏற்படும். அது பாருங்க, எங்க சொல்றாரு? ராஜயோகத்தை சொல்றாரு. ராஜயோகத்தை சொல்லிட்டு ராஜயோகத்துல எந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாருன்னு நமக்கு ஒண்ணு தெரியல. ராஜயோகம் படிக்கிற சாதாரண விஷயம் இல்லை, சமஸ்கிருதத்துல வேற இருக்கு. அதை வேற தமிழ்ல முடிவெடுத்து போட்டாங்க, ராமகிருஷ்ண மடம். சரி, அப்போது டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் எழுதிய புத்தகத்தை நான் சுருக்கமாக பார்க்கிறேன். மனித உடல் கீழே பாருங்க. The human body is an armature with water usually as a lubricating and cleaning agent and so called food is unnecessary and often damaging to the body. இந்த ஃபுட்டே தேவையில்லைன்னா என்னங்க அர்த்தம்? இந்த கேசவன், ஃபுட்டே தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? ஃபுட்டே தேவையில்லை இந்த உடம்புக்கு. அது ஆராய்ச்சியில முடிவாயிடுச்சு. நம்ம வந்து பழக்கத்தினால சாப்பிடுறோம். நீங்க ஃபுட்டு தேவையில்லைன்னா அது இயற்கையாவே சூரிய ஒளியிலேயே பிரபஞ்சத்துல இருந்து எடுத்துக்குது சக்தின்னு. நைட்ரஜனை வந்து புரோட்டீனா மாத்தி எடுத்துக்குது, தேவையில்லவங்க உணவுலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் அர்த்தம். அது யார் சொல்றது யாரு? டாக்டர் அருணாச்சலம். அவர் 150 வருஷம் கூட எழுதிட்டு போயிட்டாரு, யாரும் ஆராய்ச்சி பண்ணல. அருணாச்சலம் சொல்லிட்டு போயிட்டாரு, யாரும் ஆராய்ச்சி பண்ணல. அது பெரிய சாபக்கேடு. அதெல்லாம் படிச்சுட்டு முட்டாளாகிட்டாங்க. ஜெர்மனிக்கார் அவ்வளவு பெரிய அறிவாளி, ஜெர்மனிக்காரனே பண்ணல. இது என்ன இது? எங்க ஜெர்மனிக்காரன் பெரிய அறிவாளின்னு சொல்றீங்க, அவனே ஏன் ஆராய்ச்சி பண்ணல? அவன் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சு அவனே ஆராய்ச்சி பண்ணல. அவனே பண்ணல. அந்த புக்கு இருக்கிறது அவனுக்கு தெரியல மாதிரி தெரியும். ஆமா, பார்க்கலாம். இந்த காந்தியடிகள் கூட அரைகுறைமா பண்ணாரு. காந்தியடிகள் கூட இயற்கை உணவை பத்தி பண்ணாரு. அவரும் பெரிய வெற்றியெல்லாம் காணல, அதுக்குள்ள கொண்டு போட்டாங்க. அவரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. காந்தியடிகள் அவங்க என்ன கண்டுபிடிக்கல, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவர் பேசிக்கே தெரியாது, காந்தியடிகளுக்கு பேசிக் தெரியாது. யாரா இருந்தாலும் கழிவு நீக்கம் தெரியாது, அவர் மாட்டிக்கிட்டு அதுக்கு போக மாட்டாங்க. அதனாலதான் ராமகிருஷ்ணன் செத்து போயிட்டாரு. ராமகிருஷ்ணன் பேசிக் தெரியாம மாட்டிட்டாரு. மாட்டிட்டாரு பாவம். ஆமா ஆமா, அது ராமகிருஷ்ணன் நீர் உணவுல இருந்தாரு. அப்புறம் இது காத்து உணவுக்கு போகும்போது கழிவு நீக்க தெரியாத வயிறு கட்டு தான் செத்துருக்கணும். அவர் என்ன பண்ணிருக்கானா, உடனடியா என்ன பண்ணிருக்கோன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இங்க எழுதியிருக்கு. அதைத்தான் திருப்பி காலையில் முயற்சி பண்ணி பேசிட்டு இருந்தேன். அதைத்தான் இங்க நான் சொல்ல வரேன். தவறாக, அதாவது உண்ணான் நோன்பினால் ஒருத்தன் சாகவில்லை, தவறாக இருந்த காரணத்தினால் அந்த உள்ளே சாப்பிட்ட, அது ஏற்கனவே அவர் சாப்பிட்ட உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு வந்து அவ என்ன பண்ணிருக்கோன்னா, தண்ணீரை சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு என்ன பண்ணிருக்கோன்னு, மருந்தடிக்காத வேக வைத்த காய்கறி. முருங்கைக்கீரை ஒண்ணு இல்ல, முருங்கைக்கீரை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா முருங்கைக்கீரை இன்னைக்கு ஒரு வாரம் தண்ணியில் இருந்திருக்கலாம். தண்ணியில இருந்தாவே தண்ணியில இருந்தாவே நீங்க காற்றுல இருக்கிறதாக அர்த்தம். தண்ணீரில் இருந்தாவே நீங்க எது இருக்கிற காற்றில் இருந்ததாக அர்த்தம். தண்ணீரில் இருந்தாவே நீங்க காற்றில் இருக்கிறதாக அர்த்தம். சரிங்க. நீங்க பனைச்சாறுல இருந்தீங்கன்னாவே பனைச்சாறு, அதே ஜூஸ்ல இருந்தாவே நீங்க காற்றுக்கு இருந்ததாக அர்த்தம். ஆனால் நீங்க ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிற அந்த பழைய உணவுகள் வந்து மணப்பாறை அடிச்சு இறுகி போய் காருக்கு மாதிரி வந்து நிற்கும். என்னவே நிற்கும்? காருக்கு கேள்விப்பட்டீங்களா? காருக்குன்னா என்ன? கெட்டியான ஒரு பொருள். அதுவே அது உள்ள அடைச்சு காற்று பிரியாம வயிற்று வலி உண்டாக்கிறோம். காற்று பிரியாது. அப்ப என்னன்னா, எதிர்மறையா மாதிரி ஆளை சாகடிச்சு மாரடைப்பு உண்டாக்கி ஏதோ ஒண்ணு சாவுக்கான காரணத்தை கெட்டியா உருவாக்கிறோம். உண்ணா நோன்பு இருக்கிறது, உண்ணா நோம்பால யாரும் சாவறதில்ல. அவனுடைய முன்ன சாப்பிட்ட கழிவுகளுடைய தேக்கம் அவனை கொன்னுடுது.
அப்ப அந்த அது பழமே வெளியே போக முடியாத அதுக்கு தான் சொல்றான் அந்த பழமே. அதனாலதான் வெங்கடேசன் எழுதியிருப்பார், நான் எதற்காக நான் இதை செய்ய வேண்டும் என்று 2 காரணம் சொல்லியிருப்பாரு. நான் பழங்கள் சாப்பிட்டால் 4 மணி நேரத்துல 2 மணி நேரத்தில் வெளியேறி விடுகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு என் குடல் சுத்தமா இருக்கிறது. சுத்தமா இருப்பது செக் பண்றதுக்கு தான் பழமே தவிர பழம் சாப்பிட்டு வாழ்றதல்ல. அங்கதான் தப்பு நடக்குது. இவன் பழத்தை தின்னுட்டு விஷத்தை ஏத்திட்டான். ஆமாமாங்கய்யா. அதுதான். பழத்தை தின்னுட்டு விஷத்தை ஏத்திட்டான். பழம் நல்லதுன்னு நினைச்சிருக்கிறான். ஆனால் பழம் என்னது பண்ணி இருக்கணும்? பழம் என்பது இப்ப ஏற்கனவே ஒண்ணு வேண்டாம். நீங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு காய்கறி தண்ணீர் கப்பி செஞ்சுட்டே வரணும். ரத்தத்தை செக் பண்ணிட்டே வரணும். ரத்தத்தை பார்த்துட்டே ரத்தம் சுத்தமா இருக்கணும், ரத்தம் சுத்தமா இருக்கணும். எடையும் குறைக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எடையும் குறைக்கூடாது. எடை குறைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி மட்டும் போடணும். அப்ப வாந்தி வரும். அந்த வாந்தி வர 2 நாள் 3 நாள் வாந்தி இருக்கணும். மஞ்சள் அது போயிடும். அதுக்கப்புறம் 1 நாள், அப்புறம் 2 டக்குன்னு பார்க்கணும். அப்ப மலவாய் சுத்தம் பண்ணணும். இப்படி பார்த்து அப்பவும் எடை குறையிலையா, அப்ப மெல்ல மெல்ல தண்ணியில இருந்து பார்க்கணும். தண்ணியில இருந்து பாக்குறப்போ 3 நாள் 4 நாள் கழிச்சு வாந்தி வர்றதான் பார்க்கணும். அப்ப வாந்தி மஞ்சள் டபக்குன்னு வாந்தி விழுவுறோம். அப்ப என்ன பண்ணணும், மறுபடியும் மலைப்பாதை சுத்தம் பண்ணி விட்டு கொஞ்சோன்னு நீங்க விளக்கணி இருக்குல்ல, விளக்கணி ஊத்தி ஏதாவது ஒரு காய் வேக வச்சு சாப்பிட்டோம்னா ஹெவியே இருக்கிற டபக்குன்னு நாத்தத்தோட டபக்குன்னு வெளியே போயிடும். அப்ப உடனே மூலாதாரம் எல்லாம் சுத்தமா படிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷா மாறிடும். நீ சராசரி நடமாடிட்டு இருக்கலாம், எதுவுமே இல்லாம வாய் மூடிட்டு நடமாடிட்டே இருக்கலாம். நீரை மட்டும் அருந்திட்டு எங்க உலகத்தையே சுத்தி வந்தாலும் ஒன்றாகாது. இதுக்கு அந்த தேர்ச்சி பெற்றவங்க போயிருக்கோன்னு. இந்த புத்தகம் அப்ப இந்த புத்தகம் வெளிவரப்ப அவர் உயிரோடு இருந்திருப்பாரு நினைக்கிறார் ராமகிருஷ்ணன். ஏன்னா இந்த புத்தகம் 2000 வெளிவந்துருச்சு. 2000 செத்துருப்பாரு. எப்ப செத்தாரு அவரு? 2000க்கு முன்னியா? ஓ, அப்ப 1995 96 1990ல இறந்துருக்கணும். 90. அப்ப 30 வருஷம் 60 வயசு ஆகுது. 60 வயசு அப்பவே. வெங்கடேசன் 62 தான் கம்ப்ளீட்டா பண்றாரு. வெங்கடேசன் 60 வயசுல நான் போய் பாக்குறப்ப நான் அவரை நேர்ல பாக்குறப்ப வயசு 62. வெங்கடேசன் 62 வயசா இருக்கு போய் சந்திக்கிறேன். அவரே ஆராய்ச்சி முடிவுல கடைசியா உணவு ஏதாவது தவறா எடுத்து ஆகிற மாதிரிதான் தெரியுது. அவர் உணவு எடுக்கலைங்க, அகத்தூய்மை நடக்கல. அந்த பழமும் தேங்காய் மாற்றிடுச்சு. பழம் தேங்காய்க்கு போயிட்டாரா என்னமோ. யாரு? நான் சொல்றேன், ராமகிருஷ்ணன் சொல்றேன். இவர் பழந்தங்காயெல்லாம் நிறுத்திட்டு நீர்ல இருந்து அப்புறம் காத்துக்கு போய் 40 நாள் முடிஞ்சு போச்சு. மிக பெரும் அறிவியல் வாழ்வை நம்மிடம் இருந்து அழிந்து விட்டது. என்ன சொல்றாருன்னா, நம்மிடம் இருந்து அது என்ன சொல்றாரு, எப்படி சொல்ல சொல்றாருன்னா, மனிதனோட காட்சி இயந்திரம் மருதன வேண்டும் யாக்கைக்கு அழுந்திய அற்றது போட்டியும் முயற்சின 3 எனக்கு கல்லூரி மட்டும். இந்த பாரு, இந்த பாயிண்ட் இவர் எடுத்துக்கிறாரு. மனிதனோட காட்சி இயந்திரம் இந்த உராய்வை குறைப்பதற்கும் தண்ணீரை குறைப்பது, கழிவை எளிவற்றுவதற்கும் தண்ணீரை பயன்படுத்தி எழுதியிருக்காரு. இதுங்களா அடுத்தது தெய்வ புலவர் திருவள்ளுவர் குரல் அது மருதன வேண்டும் யாக்கைக்கு, இதுதான் அவர் எடுக்கிறாரு. இந்த முயற்சியான பார்சல் இவர் எடுத்துக்கிறாரு. அப்படியே சுவாமி விவேகானந்த ராஜயோகம் அது ஒரு கணக்கு எடுத்துருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா நியம யோகம் வருது. அது நியமத்துல அகத்தூய்மை வருது. அது எங்க வருதுன்னா சுவாமி விவேகானந்தர் எடுத்த ராஜயோகம்னா, ராஜயோகம் அவர் கண்டுபிடிச்சதல்ல, பதஞ்சலி கண்டுபிடிச்சது. ராஜயோகம் யாரு கண்டுபிடிச்சது? பதஞ்சலி கண்டுபிடிச்சதுக்கு இவர் பேர் வச்சுட்டார். ராஜயோகம் ராஜயோகம் என்பது பதஞ்சலிங்கிற ஒரு மருத்துவர், அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பெயர் அழக வச்சுட்டாரு. ராஜம்ங்கிற ஒண்ணு சேர்த்திட்டாரு. ஏற்கனவே யோக முறைதான், இந்த ராஜான்னு சேர்த்திட்டாரு. ராஜான்னு சேர்ந்தா உயர்ந்ததுன்னு அர்த்தம். ராஜானா உயர்ந்தவன், அரசன் தான் ராஜா. அரசா ராஜா ரெண்டு ஒண்ணுதான். ராசாங்கிறோம் இல்லையா, அதுதான் ராசா அப்படிங்கிறது. ராசா தான். அந்த அரசன் ராசான்னு கூப்பிடுவாங்க தமிழ்நாட்டுல. ராஸ்குட்டி, ராசா, ராசு பையாங்கிறது அதுதான். அது இந்த ராசா இந்த ராஜாவா மாறிடுது. ராஜாங்கிறது உயர்ந்தவன் நடத்த, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு யோகத்தோட சேர்த்து இதுக்கு இருக்கிறதுலே தடை சிறந்தது ராஜயோகம் பேர் வச்சுட்டாரு. அதுல சாதனைவாதம் 32வது பாடல தான் அது மாட்டிக்கிட்டு. அவர் சொல்றாரு சாதனைவாதம்.
தண்ணி காத்துல வாழ்றவங்க எல்லாரும் ராஜயோகம் தான். ராஜயோகம் தான். அதை தூக்கிதான் நாம் நகர்றோம். ராஜயோகம். பக்திக்கு இங்க வேலையே இல்லை. நீ சாமி கும்பிட்டு உட்காந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அது உங்களை வேவிச்சுக்கா. நீ சாமி கும்பிட்டு கும்பாபிஷேகம் பண்ணி அப்புறம் உடனே இது கும்பாபிஷேகம் பண்ணி விட்டுறேன். அது நமக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடும். அவ்வளோ அவ்வளவுதான். அதாவது கடைசியில இது என்னன்னா, நமக்கு வெங்கடேஸ்வரர் வந்து கடைசியா ஒரு பாயிண்ட கொடுத்து போட்டு போயிட்டாருங்க. உலகத்துக்கு ஒரு விடிவெளியா கொடுத்துட்டு போயிரு. இது வந்து இப்பதான் வந்து கடலை கிடைச்ச இப்ப நாம வந்து இதை பேசுறோம்னா, இது வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டிலேயே 8 கோடி மக்கள் தெரியுறாங்க. மீறி பேர் எனக்கு தெரியும் 5 லட்சம் பேருக்கு அது தெரியுது. என்னோட வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியுது. என்னோட வீடியோ எத்தனை பேர் பார்த்திருக்காங்க? 3700 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறேன். 5 லட்சம் பேர் பார்த்திருக்கான். அப்ப 5 லட்சம் பேருக்கு அது தெரியும் மொத்தத்துல. என்னுடைய கணக்குப்படி மீடியா வேகமா கொண்டு போவோங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சே என்னுடைய வீடியோ வந்து 5 லட்சம் பேர் பார்த்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண வந்து 3600 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். இப்ப மட்டும் 4700 வீடியோ போட்டிருக்கேன். இப்ப நான் விவாதம் பண்ற வீடியோ தான் எல்லாத்துக்கும் புரியுது. இப்ப யாரு மகேஸ்வரிக்கு புரியுது, உங்களுக்கு புரியுது, அப்புறம் வந்து நல்ல முத்துக்கு புரியுது, இவங்களுக்கெல்லாம் இப்பதான் புரியுது. விவாதம் பண்ணி போடுறோம் இல்லையா, அது நல்லா உங்களுக்கு ஏது. வகுப்பு தவற விட்டா கூட பார்க்கும்பொழுது எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டே வருது. விட்டது போனது தொட்டது தொடங்குது பறந்து போடுது எல்லாம் திருப்பி 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 பேசி பேசி அடிச்சு சாத்துன்னு சாத்தும் போது நீங்க கேட்கற கேள்வி எல்லாம் புரியுதா? எல்லாம் அவங்க புரியுது. இப்பதான் சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இது. சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேன், எடுக்கவே செய்யாதீங்க. ஒரு மாசம் கடந்து எதுக்கு? ஏன்னா தப்பா போயிடக்கூடாங்கிறதுனாலதான் நானே இந்த பட்டியலை போட்டது. நமக்கு வந்து அவன் மாணவர் சேராட்டியும் பரவாயில்ல, ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல. ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டியா? அப்புறம் வர்றது பணம் வேணும் இல்ல, சும்மா எல்லாரும் வந்துருவாங்களேன்னு கேக்குறேன். அதே தியரி புரியாம வரக்கூடாது. அப்புறம் காசு வேணும், பணம் வேணும், 10 மாசம் ஒத்துழைக்கணும், காலம் போல ஒத்துழைக்கணும்னா எல்லாரும் வந்துட முடியாது. பணம் இருக்கும், பணம்னு ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா? அப்புறம் தங்கத்தை பத்தி புரிஞ்சுக்க, பணம் இருந்தா வாங்கிக்க. இதுல நீர் சிகிச்சையில மயிறு மஞ்சளா போகுதுன்னா கழிவுங்கிறீங்க. அவங்க இதெல்லாம் என்ன சொல்றாங்க, சூடா இருந்தா அப்படி போகும், உடம்பு சூடா இருந்தா அப்படின்னு தான் தப்பா. அது கரெக்ட் தான். அது கரெக்ட் தான் ஐயா, அது கரெக்ட் தான். நீங்க ஒண்ணு வேண்டாம். இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாம். நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்து சிறுநீர் போய் பாருங்க, மஞ்சளா போகும். 2 கிலோமீட்டர் நீங்க சிறுநீர்ல நடந்து போயிட்டு வாங்க. 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வெயில்ல நடந்து போயிட்டு வாங்க. அது வெப்பத்தால வந்தாலும் கழிவு தானே போகுது. அது கழிவுன்னு சொல்ல முடியாது. அது அது 2 கிலோமீட்டர் வெயில்ல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உடம்பு கசப்பா மாறிடும். உடம்பு இது கசப்பா மாறிடுது. இப்பவே செக் பண்ணி பார்க்கலாமே. நீங்க ஒண்ணும் வேண்டாம். 11 மணி வெயில் அப்படியே 2 கிலோமீட்டர் போவாங்க. போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க. திரும்பி வீட்டுக்கு வாங்க. 2 கிலோமீட்டர் போவாங்க. போறதுக்கு 2 கிலோமீட்டர், வரக்கு 2 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் ஆச்சு. ஒண்ணுக்கு இருந்து பாருங்க, மஞ்சளா போகும். அது பித்தமா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அது ஒண்ணும் ஆளால சாகடிக்காது. ஆமா. சில நேரத்துல வலியே பிடிச்சிக்கும், சில நேரத்துல சுருக்கு பிடிச்சிக்கும்பாங்க. என்னது சுருக்கு பிடிச்சிக்கும்பாங்க? சுருக்கு சூடு. அப்ப என்ன பண்ண தெரியுமா? அப்ப என்ன பண்ண தெரியுமா? அந்த அந்த சிறுநீர் பகுதியை ஆண்குறியை என்ன பண்ணணும், சுடுதண்ணி ஊத்தணும். லேசான நான்லாம் அப்படித்தான். பள்ளிக்கூடம் நல்லா கடுமையா விளையாடுவேன். பள்ளிக்கூடத்துல விளையாடுவேன். வீட்டுக்கு வந்து சுருக்கு பிடிச்சிருச்சு. உடனே எங்க பாட்டி சொல்லுவாங்க, அது ஒண்ணும் தேவையில்லை. நீங்க ஆண்குறியை என்ன பண்ணோம்னா, பிறப்புறுப்பை என்ன பண்ணா, லேசான வெது பண்ணி தண்ணி மேல ஊத்துவோம். 1/2 மணி நேரம் ஊறிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா ஒரு மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு சர்ன்னு ஒண்ணுக்கு பிடிங்க, நல்லா போயிடும். சூட்டு வைத்தியம். தண்ணி. ஆமா, பெண்களும் அப்படித்தான். பெண்கள் பெண் உறுப்பு கழுவிக்கணும், ஆண்கள் ஆண் உறுப்பு கழுவிக்கணும். நார்மலுக்கு வந்துடுது. ஈஸி. இதெல்லாம் பாட்டி வைத்தியம். இதெல்லாம் வந்து பாட்டி வைத்தியம். வணக்கம் இனியன். சரி, எங்க இருக்கீங்க?
நான் வீட்டுல கோபில தான் நான் இருக்கேன். பேட்டரி வீட்டுல தான் வச்சிருக்கேன். எந்த இடத்துல நிக்கிறீங்க? அந்த சீதா மருத்துவமனைக்கு எதுக்கால வந்தீங்கன்னா, எதுக்கால வந்து ஜெய்துர்க் எங்க இருக்கீங்க? கோபில் எந்த இடத்துல இருக்கிறீங்க? அப்ப சீதா மருத்துவமனைக்கு எதுக்கால ஒரு ரோடு ஒண்ணு போகும். அரிசி போட்டுருக்குது எல்லாம் கெட்டு போச்சு. அதுக்கு எதுக்கால வந்தீங்கன்னா வெட்டும்னா ஜெய்துர்க் நகர் இருக்கும், அங்க வாங்க. ஒரு விளக்கமாறு ஜெய்துர்க் கட்டாள நகர் மர இருக்கும், அதுக்குள்ள வாங்க. ஜெய்துர்க் நகர். இந்த கடையில் எடுத்துட்டு வாங்க வா. ஜெய்துர்க் நகர். எடுத்து விடியா அது வாங்க. அதுக்கு எதுக்கால கட்ட விளக்கமாறுல அங்க வந்துட்டு கூப்பிடுங்க. அந்த சாலையில் நேர கிழக்கே வரணும், எங்கேயும் திரும்பாம கிழக்கே வந்தீங்கன்னா, கிழக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்க ரோடு தெரியும். வடக்க ரோடு கூட 2வது வீடு இரியன் பேரோட வேப்ப மரம் இருக்கு, வாழை மரம், வேப்ப மரம் எல்லாம் இருக்கும் முன்னாடி. வாங்க வாங்க. அதாவது இந்த காற்றை மட்டுமே சுவாசித்து உணவாக கொண்டுதான் சித்தர்கள் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்பும் போது தன் உயிரை உடலிருந்து பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் நம்ம பெரிய ரகசியமா இருக்கு. பிரித்துக் கொள்வார்கள். இந்த அறிவியலை நாட்டில் உள்ள அனைவரும் உணர வேண்டும். எல்லோரும் நீர் உணவுக்கு வர வேண்டும். அப்போது நாட்டில் உணவு பஞ்சம் இருக்காது, வறுமை இருக்காது. என்னுடைய இந்த ஆய்வு வெட்ட வெளிச்சமானது. அனைவரும் சொல்லித்தர நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அதை அனைவரும் பின்பற்றலாம். எந்த வயதினரும் பின்பற்றலாம். என்னது? எந்த வயதினரும் பின்பற்றலாம். நமது உடலில் பல விஷ பொருட்கள் தங்கியுள்ளன. அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும். நம்ம உடலில் பல விஷ பொருட்கள் தங்கியுள்ளன. 49ஆம் பக்கம். முதலில் 40. ஆமா. நம்ம உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? அதான் விஷயம். திருப்பி இயற்கை உணவுக்காரங்க செத்து போறான். ஆகாரம் திங்கிறவனு அரைகுறைய செஞ்சோம்னா கேரளால ஒரு புள்ள செத்து போன மாதிரி செத்து போறான். இங்க தமிழ்நாட்டில் புகழ்பெற்றவர் ராமகிருஷ்ணன், அது 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனாரு. அவர் திடீர்னு தேங்காய் பழம் சாப்பிட்டுட்டு திடீர்னு தண்ணியை குடிச்சிட்டு செத்து போயிட்டாரு. இதெல்லாம் எங்க போய் நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயங்களும் குடலை வந்து தங்கி இருக்கும். அதை வந்து தண்ணீரும் உபவாசம் இருக்கிறப்ப என்ன செய்யணும்? இந்த உணவை நிறுத்திட்டு அது உபவாசமா மாறும். அப்ப என்ன பண்ணணும்னா, எல்லா குற்றங்களும் வந்து சேரும். நீங்க பழம் சாப்பிட்டு இருந்தாலும் குற்றம் தான். பழம் சாப்பிட்டு இருந்தாலும் குற்றம் தான். இத பழம் சாப்பிட்டு இருந்தாலும் அதில் இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் வந்து தங்கி இருக்கும். அப்போ தண்ணீரை குடிச்சு மஞ்சளா போனதுக்கு அப்புறம் பெருங்குடல வந்து மிச்சம் இருக்கிற அழுக்கு வந்து சேர்ந்துருக்கும். அந்த அழுக்கை உடைக்கணும்னா காய்கறிக்கும் கீரைக்கும் மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. எதுக்கு? காய்கறிக்கும் கீரைக்கு மட்டும். அது வேக வச்சது. அப்ப என்ன பண்ணு, வேக வச்ச கீரை சாப்பிட்டுருக்கணும். அந்த வேக வச்ச கீரை நல்லா வணக்கி நிறைய உப்பு போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் அவள் கூழ் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டுட்டு மற்ற எடையை கவனிக்கணும். இப்படி பண்ணி வரணும். இதெல்லாம் 6 மாசத்துக்குள்ள முடிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் பெருசால அது ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஒழுங்கா நீந்த தெரியணும். நீந்த தெரியுது பெரிய விஷயமே இல்லை. 5 வயசு குழந்தை கூட நீந்த கத்துக்கலாம். அது பெரிய விஷயமே இல்லை. 5 வயசு குழந்தை ஒழுங்கா நீச்சல் கத்துக்க அது கத்துக்கும். இந்த தெரியாதனாலதான் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்குத்தான் இந்த ஆராய்ச்சி. அதனால இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு ஆச்சு. நிறைய இயற்கை விஞ்ஞானிகள் இயற்கை பத்தி பேசுறவன் அனைவருக்கும் இது தெரிஞ்சாலும் கூட இது போய் மீண்டும் நம்ம கத்துக்கிறதாங்கிற ஒரு அவமானம். மீண்டும் இதை போய் கத்துக்கணுமா? என்னது? அந்த ஆணவம் வந்து சேர்ந்துடும். நீங்க சொல்லக்கூடிய எத்தனை பேத்துக்கு இது தெரியும்? நீங்க யாராவது பரிந்துரைக்கிறீங்களா? அத்தனை பேர்த்துக்கு இந்த வெங்கடேசன் புத்தகம் தெரியும். இதை போய் நாம கத்துக்கிறதா? அது இணையங்கிட்ட போய் கத்துக்கிறதா? அப்படிங்கிற அகம்பாவம் வந்துருச்சு. இணையனை தெரியாது. நீங்க இணையனை தெரியாத யாரும் இருக்க முடியாது. நான் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லது எல்லாத்தையும் நான் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்? கடுமையா விமர்சனம் பண்ணி. நீ சொல்றதெல்லாம் தப்புடான்னு சொல்லியிருக்கேன். நீ பண்றதெல்லாம் தப்புடான்னு சொல்லியிருக்கேன். அதனால அவங்களுக்கு வெக்கம். சாவு உறுதி தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. எதில் உறுதி? சாவு உறுதி. நல்லபடி நீங்களாவது தப்பிச்சுக்கலாம். இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வெகு பேத்துக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கு. யாருக்கு அனுப்புறீங்களோ அத்தனை பேர் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி. யாருக்கு தேல் கொட்டின மாதிரி?
ஒன்றும் தப்பிக்க முடியாது. நீங்க சொல்லக்கூடிய எல்லா ஆளுமே இனியட்ட வந்து சுழுக்கு எடுப்பன்ல. நீங்க எத்தனை பேத்துக்கு சுழுக்கு எடுத்திருப்பீங்க? நீங்க எத்தனை பேத்துக்கு இப்ப புரியுதுங்களா நல்ல முத்து? ஆமாங்க ஐயா புரியுதுங்கய்யா. 25 வருஷமா கத்துறனே. எனக்கு அகம்பாவம் கிடையாது. எனக்கு வெங்கடேசன் சொல்றதே இறுதி. யார் சொல்றது இறுதி? வெங்கடேசன் ஐயா சொல்றதே இறுதிங்கய்யா. ஆமா, அதை நான் படிச்சுட்டு நான் ஏன் இறங்கி வரணும் உனக்காக? அதனால அகம்பாவத்தை விட்டு ஒழிச்சுக்கிட்டு, ஆணவத்தை விட்டு ஒழிச்சுட்டு, அகம்பாவத்தை விட்டு ஒழிச்சுட்டு, பணிவுடன் அதாவது பணிவுடன் இறங்கி வரணும். யாரா இருந்தாலும் அந்த மாணவன் கத்துக்கிறதா இருந்தா நான் இறங்கி வந்து சொல்லி கொடுத்துருவேன். யாரா இருந்தா என்ன, நமக்கு என்ன, யாரா இருந்தா என்ன. இந்த ஆணவம் இருக்கக்கூடாது, அகம்பாவம் இருக்கக்கூடாது, நான் தான் உலகத்தை திருத்த வந்தவன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. ஐயா இந்த ரஜினிக்கு நீர் மருவத்தில் 4 மணி கிளாஸ் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாங்க வாய்ஸ் மெசேஜ். ஆமா, 4 மணி ஓடிட்டு இருக்குது. முடிய போகுது. நீ ரஜினி கேட்டிருக்கிறாங்க ஐயா. அது நான் கேட்டிருக்கிறாங்க அவங்க. நானும் தான் பார்த்தேன், சவுண்டே வரல. நானும் தான் பார்த்தேன், சவுண்டே வரல. அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க ஐயா உங்களுக்கு. நீர் மருத்துவம் 4 மணி கிளாஸ் இருக்காங்க ஐயான்னு அனுப்பி இருக்கிறாங்க நீர் மருத்துவத்துல. பார்த்தேன், நான் டக்குன்னு பார்த்தேன். புசு புசுன்னு சத்தம் வந்தது, சவுண்டா பேசல. நான் பார்த்தேன், என்னடா சவுண்ட் வந்துன்னு பார்த்தேன். இப்போ நீங்க கூட புரிஞ்சிருக்கிறீங்க. சரி முடிய போது, நாளைக்கு வரட்டும், இல்லாட்டி இரவு 8 மணிக்கு வரட்டும். நீங்க சொல்லுங்க, இரவு 8 மணிக்கு வகுப்பிருக்கு வாயில சொல்லி நீங்க பேசி விட்டுருங்க. இரவு 8 மணிக்கு வர சொல்லிருங்க. ஆனா இரவு 8 மணிக்கு வர 8 மணிக்கு இரவு. ஆனா 8 மணிக்கு வர்றாங்களா இல்லையா சும்மா 8 மணிக்கு சொல்லி விட்டுருங்க. சரிங்களா? சொல்லிடுறீங்க. 4 மணிக்கு ரெகுலரா இப்ப நான் உங்களுக்காக மாத்திட்டாங்கன்னு சொல்லி விட்டுறேங்கய்யா. ஆமா, அதையும் 4 மணிக்கு உங்களுக்காக மாத்தியாச்சு. அதுக்குதான் நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சுனா. நீங்க 3:55 நான் போட்டுட்டேன். 3:55 போட்டாச்சு, உட்காந்துட்டே இருந்தேன். இல்ல வந்துட்டீங்க. நம்ம இதான் பேசல. நீங்க என்ன பண்றீங்கன்னா தவறாக பாருங்க. நீங்க அந்த சரி அதெல்லாம் 8 மணிக்கு வரப்ப இதை படிச்சுட்டு வாங்க. தவறாக முடிக்கப்பட்ட நோன்பின் காரணமாக 2 பேர் இறந்து போனார்கள் ஒரு கட்டுரை இருக்கு, அதை படிச்சுட்டு வாங்க. சரியா? மீண்டும் 8 மணிக்கு நான் சந்திப்போம். ரொம்ப முக்கியம். நன்றி.